தவிக அரசின் முதல் பொது பட்ஜெட்டை போன்று வேளாண் நிதிநிலை அறிக்கையிலும் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு புதிய திட்டங்கள் போல அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் வினோத் தவிக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். அதில் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களின் பெயரில் வெற்றி என சேர்த்து புதிய திட்டங்கள் போல அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி மாடித்தோட்டம் திட்டத்தை வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்டம் திட்டம் என்றும், பனை மேம்பாட்டு இயக்கம் திட்டத்தை பனை பாதுகாப்பு இயக்கம் என்றும் மாற்றம் செய்துள்ளனர். இதேபோல் தமிழ்நாடு வேளாண் காடுகள் திட்டத்தை வேளாண் காடுகள் திட்டம் என மாற்றியுள்ளனர். எல்லோருக்கும் எல்லாம் என்ற திட்டம் இனி அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் என பெயர் மாற்றத்துடன் தொடரும் என்றும், முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் இனி தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் என்று மாற்றம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டத்தை தென்னை சிறப்பு திட்டம் என்றும், மாவட்ட அளவிலான விவசாயி விருதை வெற்றி விவசாயி விருது என்றும், மாநில அளவில் விவசாயிகளுக்கான விருதை அஞ்சலையம்மாள் விருது என்றும் தவிக அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளது. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்பதை ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு புதிய கட்டடங்கள் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. நீடித்த நிலையான பருத்தி இயக்கம் என்ற திட்டத்தை பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் என்றும் தவிக அரசு புதிய திட்டம் போன்று மாற்றி அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.